அது சீத்தம்மா பாட்டியோட வீடு. ஆத்தங்கரையோரமா இருந்துச்சு. ஆத்துல தண்ணி நிறைஞ்சு போயிருந்துச்சு. வீட்டை சுத்தி ஒரே கொடி கொடியா இருந்துச்சு. அதுல சொரக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய் எல்லாமே தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அத வாங்குறதுக்கு அங்க யாருமே இல்ல. சீத்தம்மா பாட்டி ஒரு பழைய போர்வையை போத்திக்கிட்டு வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பாட்டி அந்த குளிர பார்த்து, அப்பப்பா கோழி கூவிடுச்சு, காலையில குளிர் வேற அதிகமா இருக்கு, யாராவது ஒருத்தங்க காய்கறி வாங்க வருவாங்களான்னு பார்த்தா வரமாட்டேங்கிறாங்களே. பாட்டி கொடியில தொங்குற சுரக்காய்களை பார்த்து, என்னம்மா பண்ண சொல்றீங்க? நீங்க பார்க்க தங்கம் மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த குளிர்ல ஆத்து நிறைய தண்ணி இருக்கும்போது அதுல குதிச்சு நீந்திக்கிட்டே உடம்பெல்லாம் நினைச்சுக்கிட்டு யாரு வர போறாங்க உங்களை வாங்குறதுக்கு? எல்லாம் என்னோட நேரம். அப்பதான் ஆத்தங்கரையோரமா அந்த பக்கமா யாரும் நடந்து போறவங்கள பார்த்து கூப்பிட்டாங்க. யாருடா அது? சுப்பையாவா? சுப்பையா, அவரைக்காய் எலசா காய்ச்சிருக்கு, வாங்கிட்டு போடா, குழம்பு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பாட்டி கத்துனாலும் அந்த சத்தம் அந்த ஆளுக்கு கேட்காம போயிட்டாரு. பாவம் பாட்டி கஷ்டமா, கேட்காது, நான் என் குரலை எனக்கே கேட்கல, அவனுக்கு எங்கிருந்து கேட்க போகுது? பாவம், யார என்ன சொல்லி என்ன இருக்கு? அவங்க இந்த கேள்விக்காக இந்த தண்ணியில இறங்கி இந்த குளிர்ல இந்த பக்கம் வருவாங்களா? நான் எல்லா காய்கறியும் கூடையில போட்டுக்கிட்டு விற்க போலானாலும் என்னால முடியல. காய்கறி எல்லாமே இனி அழுகிதான் போகும் போல. இந்த காய்கறி மாதிரியே என் வாழ்க்கையும் இப்படியே அழிஞ்சிரும் போல அப்படின்னு நினைச்சு பாட்டி வருத்தத்தோட சரி வீட்டுக்குள்ள போகலான்னு எழுந்திருச்சாங்க. 2 அடிதான் எடுத்து வச்சாங்க. அப்ப திடீர்னு பாட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்பதான் அந்த பக்கமா கோட்டையாவும் அவனுடைய மனைவியான லக்ஷ்மியும் தலையில 2 துணி மூட்டையை வச்சுக்கிட்டு ரொம்பவும் சோர்வா நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. ஏயா, இன்னும் எவ்வளவு தூரம்? காலையில இருந்து ஒரு பொடி சாப்பாடு கூட சாப்பிடவே இல்லை, என்னால நடக்கவும் முடியல. பொறுமையாரு லக்ஷ்மி, பொறுமையாரு, வந்துக்கிட்டு தானே இருக்கோம். அங்க பாரு, ஒரு சின்ன ஆறு இருக்கு, தங்கி இருக்கிற மனுஷங்க இருப்பாங்கல்ல. மனுஷங்க இருந்தா நமக்கு வேலை கிடைச்சிருமா? 3 ஊர்ல இருந்து துரத்தி அனுப்பிட்டாங்க. எங்களுக்கே வேலை இல்லை, உங்களுக்கு எங்க வேலை போட்டு கொடுக்கறதுன்னு. இன்னைக்கு ராத்திரி நாம எங்க தான் தங்க போறோமோ? ஏதாவது மரத்துக்கு கீழே படுத்துக்கலாம். நம்மள படைச்ச கடவுள் வாழ வழி காட்ட மாட்டானா என்ன? அப்பதான் கோட்டையாவுக்கு தூரத்துல பாட்டியோட வீடும் அதுக்கு முன்னாடி மயக்கப்பட்டு விழுந்திருந்த பாட்டியும் பார்த்தாங்க. லக்ஷ்மி, அங்க பாரு, அங்க ஒரு குடிசை இருக்கு, பாட்டி வேற மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, வா வா அப்படின்னு 2 பேரும் குடிசை கிட்ட வந்து பாட்டிய திண்ணையில உட்கார வச்சுட்டாங்க. பாட்டி, பாட்டி, என்னாச்சு? கண்ணை திறந்து பாருங்க. லக்ஷ்மி, அங்க பாரு, தண்ணி இருக்கு, கொண்டு வந்து கூட. லக்ஷ்மி சரின்னு கொஞ்சம் தண்ணிய கொண்டு வந்து பாட்டியோட முகத்துல தெளிச்சு கொஞ்சம் தண்ணிய குடிக்கவும் கொடுத்தா. அப்ப பாட்டி கண்ணை திறந்து பார்த்து, யாருப்பா நீங்க, எங்க இருந்து வரீங்க? நாங்க வேற ஊருக்காரங்க பாட்டி, வேலை தேடி போய்கிட்டு இருக்கோம், பார்த்தா நீ மயக்கம் போட்டு விழுந்திருந்த. ஓஹோ, என் உயிர் போச்சுன்னு நினைச்சேன். இன்னும் உயிர் உடம்புல தான் தங்கியிருக்கா? வந்து உக்காருங்க, ரொம்ப சோர்வடைஞ்சு போயிருக்கீங்க போல. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே பாட்டி? உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கா? உடம்புக்கு நல்லாதாமா இருக்கு, ஆனா சாப்பிடாததுனால மயக்கம் போட்டுட்டேன். 2 நாளா பட்னி தான். அப்ப கோட்டையா சுத்தி இருக்கிற இடத்தையெல்லாம் பார்த்து, பட்னியா? என்ன பாட்டி, வீட்டை சுத்தி இவ்வளோ காய்கறி காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கு, கை கட்டுற தூரத்துல சாப்பாட்டை வச்சுக்கிட்டு பட்னியா இருக்கேன்னு சொல்றீங்களே. அட நீ வேறப்பா, என்கிட்ட காய்கறி இருந்தா போதுமா? அதை வேக வைக்க விறகு இருக்கா? இல்ல எண்ணெய் தான் இருக்கா? இல்ல உப்பு தான் இருக்கா? பல்லும் போச்சு, அப்படியே கடிச்சு தின்ற முடியுமா? அரிசியோ இல்ல, ஏதோ இதெல்லாம் வித்தா அதுல மளிகை சாமான் வாங்கி சமைச்சிக்கலான்னு இருந்தேன். ஆனா யாரும் காய்கறி வாங்க வரவே மாட்டேங்கிறாங்களே. கோட்டைய லக்ஷ்மி ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பார்த்துக்கிட்டாங்க. ஐயோ பாட்டி, சரி கவலைப்படாத, என்கிட்ட கொஞ்சம் சோள மாவு இருக்கு, நான் ரொட்டி செஞ்சு கொடுக்குறேன். அப்படியே இந்த பூசணிக்காயை வேக வச்சு கொண்டு வரேன், 2 சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். அப்பாடா, கடவுளே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. வீட்டுக்குள்ள போமா, அடுப்பு பக்கத்துல ஒரு 4 விறகு வச்சிருக்கேன். வீட்டுக்குள்ள ஒரு சின்ன விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. லக்ஷ்மி அடுப்பை பத்த வச்சு ரொட்டியையும் செஞ்சு அப்படியே பூசணிக்காயையும் வேக வச்சு கொண்டு வந்தா. வெளியில குளிருக்கு நெருப்பு மூட்டிக்கிட்டு சுத்தி உட்காந்து எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சும்மாவா சொன்னாங்க பசி ருசி அறியாதுன்னு? உப்பே இல்லைனாலும் பூசணிக்காய் நல்லா இருக்கு. நீங்க வரலனா இன்னைக்கே நான் செத்து போயிருப்ப போல தெரியுது. ஆமா, நீங்க எங்க தான் போறீங்க?
தெரியல பாட்டி, எங்கேயாவது வேலை கிடைக்கும்னு போய்கிட்டு இருக்கோம். இந்த ராமாபுரத்துல வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. அதான் வந்தோம். எங்க ஊர்ல வறட்சி, அதான் வேற ஊரை தேடி போய்கிட்டு இருக்கோம். ராமாபுரமா? அதோ இந்த ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறது ராமாபுரம், இது சீதாபுரம். இங்கிருந்து ராமாபுரத்துக்கு எப்படி போவீங்க? பரிசலும் இல்ல, படகும் இல்ல. சுத்தி போகணும்னா 13 கிலோமீட்டர் நடந்து போகணும். ஐயோ, அவ்வளோ தூரமா? என்னால முடியாது பாட்டி, என் காலில் அவ்வளோ பலம் இல்ல. அதுதாம்மா என்னோட பிரச்சனையும். இந்த ஆறுல கடல் மாதிரி தண்ணி வந்துருச்சு. ஜனங்களால இந்த பக்கம் வரவும் முடியல, என்னாலையும் அந்த பக்கம் போக முடியல. நடுவுல நான் மாட்டிக்கிட்டேன். கோட்டையா யோசிக்க ஆரம்பிச்சான். அவன் சாப்பிட்டுக்கிட்டே அந்த பக்கம் திரும்பி ஆத்துல இருக்கிற தண்ணி, பாட்டியோட வீடு சுத்தி இருக்கிற காய்கறிய பாத்துக்கிட்டு இருந்தான். பாட்டி, நான் ஒன்று கேட்கவா? என்னப்பா கேளு. எங்களுக்கு எப்படியும் வேலை இல்லை. உங்ககிட்ட வேலை இருக்கு, ஆனா செய்ய முடியல. இந்த காய்கறியை வித்து பணம் சம்பாதிச்சுட்டு வரேன். 3 பேரும் சாப்பிடலாம்ல? என்கிட்ட என்னப்பா வேலை இருக்கு? இந்த செடி கொடங்களுக்கு தண்ணி ஊத்துறது, அதை நான் தவழ்ந்துக்கிட்டு போயாவது ஊத்திடுவேன். உண்மையான கஷ்டம் விக்கிறது இல்லையா? அதான் பாட்டி நானும் சொல்றேன், விற்கிற வேலையை நான் செஞ்சுட்டு வரேன். அதுக்கு பதிலாக எங்களுக்கு 3 வேளை சோறு போடு. விற்க போறியா? எப்படிப்பா? அவ்வளோ தூரம் நடந்து போய் மூட்டையை சுமந்துக்கிட்டா அதெல்லாம் கஷ்டம்ப்பா. நடக்க மாட்டேன் பாட்டி, நானும் நடக்க மாட்டேன். காய்கறியும் நடக்க வைக்க மாட்டேன். எப்படி கொண்டு போறேன் பாரு. ஏயா, என்ன செய்ய போற? காத்துல பறந்து போக போறியா? பறந்தெல்லாம் போக மாட்டேன், தண்ணி வழியா தான் போக போறேன். பாட்டி, உங்க வீட்டுக்கு பின்னாடி பெரிய பெரிய மூங்கில் கொம்பு, அப்புறம் பெரிய பெரிய பலகெல்லாம் இருக்கிறத பார்த்தேன். அதை வச்சு ஒரு படகு பண்ணிக்கிறேன். அப்புறம் தண்ணியில ஓட்டிக்கிட்டு போவேன். படகா? உனக்கு செய்ய தெரியுமா? பாட்டி, எங்க அப்பா மர வேலை செய்யறவரு. அவர்கிட்ட படகு செய்ய நான் கத்துக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட இருக்கிற எல்லா கயிறையும் கூட, அதை வச்சு எப்படியாவது ஒரு படகை தயார் பண்றேன். உன்னையும் படகுல ஏத்திக்கிட்டு ராமாபுரத்துக்கும் சீதாபுரத்துக்கும் போறேன். அழகா காய்கறி எல்லாத்தையும் வித்துடலாம். இது நல்ல யோசனை. நாமளும் எதையும் தூக்க தேவையில்லை, நடக்கவும் தேவையில்லை. உண்மையிலே இது செய்ய முடியுமாப்பா? அப்படின்னா மறுபடியும் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க போறியா? நம்பிக்கையா இருங்க பாட்டி, நாளைக்கு காலையிலேயே வேலையை ஆரம்பிக்கிறேன். நல்லபடியா படகையும் செஞ்சு முடிக்கிறேன். நீங்க 2 பேரும் கடவுள் மாதிரி வந்திருக்கீங்க. படகெல்லாம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இங்க இவ்வளவு காய்கறி இருக்கு, இத வேக வச்சு சாப்பிடலாம். வேலைய ஆரம்பிங்க. கோட்டையா வேலைய தொடங்கினான். லட்சுமி அவனுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா. மூங்கில் கொம்பையெல்லாம் வெட்டி கொண்டு வந்தாங்க. பாட்டி திண்ணையிலேயே உட்காந்துக்கிட்டு அவங்கள பாத்துக்கிட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி, அந்த கயிறையும் ட்ரம்மையும் கொண்டு வா. ட்ரம்மை இந்த மூங்கில் கம்பத்துக்கு கீழே வச்சு கயிறை போட்டு நல்லா இறுக்கி கட்டணும். அப்ப லக்ஷ்மி கயிறை கொடுத்து, ஏங்க, உண்மையிலே இந்த படகு தண்ணியில மிதக்குமா, இல்ல நம்ம தண்ணியில முழுகிடுவோமா? என் வேலை மேல உனக்கு சந்தேகமா? எங்க அப்பா செஞ்ச படகெல்லாம் வெள்ளம் வந்தா கூட மூழ்கி போகாது. அதே மாதிரி தான் நானும் செய்வேன். நீ பாத்துக்கிட்டே இரு, எவ்வளவு அழகா செஞ்சு முடிக்கிறேன்னு. ஏப்பா, அந்த மூங்கில் கொம்புல கொஞ்சம் பசைய ஒட்டு, இல்லனா தண்ணியே இழுத்துக்கோ. வீட்டுக்குள்ள கொஞ்சம் பசை இருக்கு, இரு கொண்டு வந்து கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி போய் கொஞ்சம் பசையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. 3 பேரும் ஒரு குடும்பமா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏன் பாட்டி, உனக்குன்னு துணைக்கு யாருமே இல்லையா? இருந்தாங்கப்பா, என் பிள்ளையும் மருமகளும் இருந்தாங்க. 2 பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. அன்னையிலிருந்து இந்த வீடு தான் எனக்கு ஒரே ஒரு வழி. இப்போ நீங்க வந்திருக்கீங்க, கடவுள் மாதிரி வந்திருக்கீங்க. இனி நாங்க இருக்கல பாட்டி, நீ எதுக்கும் கஷ்டப்படாத. சாயந்தர நேரத்துக்கு ஒரு அழகான படகு தயாராச்சு. அதுக்கு பலமா இருக்கிற ஒரு துடுப்பையும் கோட்டையா தயார் பண்ணா. முடிஞ்சது, படகு தயாராயிடுச்சு. நாளைக்கு நாம இதுல பயணத்தை ஆரம்பிக்க போறோம். கோட்டையா லட்சுமி 2 பேரும் விளைஞ்ச காய்கறியை கூடையில போட்டு அந்த கூடை எல்லாத்தையுமே படகுல ஏத்துனாங்க. அதுக்கப்புறம் பாட்டியையும் கையை பிடிச்சி படகுல ஏத்திட்டாங்க. பாட்டி கொஞ்சம் பயந்துகிட்டே ஏறி, பாத்துப்பா, படகு அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. பயப்படாத பாட்டி, நல்லா உக்காந்துக்கோ. லக்ஷ்மி, நீ அந்த பக்கம் உட்காரு, நான் துடுப்பு போடுறேன். கோட்டையா மெதுவா துடுப்பு போட ஆரம்பிச்சான். படகு அங்கிருந்து மெதுவா அசைஞ்சது. அதை பார்த்து பாட்டியோட முகத்துல ஒரே சந்தோஷம்தான். ஆஹா, ரொம்ப நல்லா இருக்குப்பா. நாம நடக்கவும் இல்ல, ஆனா அழகா நடந்து போற மாதிரியே இருக்கு இந்த படகு. ஆமா பாட்டி, நீ பார்க்க ராஜமாதா மாதிரி இருக்க. படகு தண்ணியில மெதுவா முன்னாடி போய்கிட்டு இருந்துச்சு. ராமபுரத்து ஜனங்க எல்லாருமே அந்த ஆத்தங்கரையோரமா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது படகு வரதை பார்த்து அவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. டே, அங்க பாரு, படகு வருது. அதுல நம்ம சீதாமா இருக்காங்க. அட ஆமா, சீதாமாவால எழுந்திருக்கவே முடியாது.
யாரோ படகு ஓட்டுறாங்களே. படகு ஓட்டுறது யாரு? படகு கரைக்கு வந்து சேர்ந்துச்சு. கோட்டையா படகு கரையில கட்டி போட்டான். சீத்தம்மா சத்தம்மா, ஏன்பா ஓ ஜனங்களா, உங்களால தண்ணிக்குள்ள வர முடியலன்னுதான் நான் காய்கறி எடுத்துக்கிட்டு உங்க பக்கத்துல வந்திருக்கேன். வாங்க வாங்க, தக்காளி, வெங்காயம், சொரக்காய், பூசணிக்காய் எல்லாம் இருக்கு. அப்பா கூட்டத்துல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து, அட பாட்டி, இன்னுமா நீ உசுரோட இருக்க? உன்னை வந்து பார்க்கத்தான் முடியல. ஆனா நீ இருக்கியோ இல்லையோ அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு என்னடி, நான் நல்லா தான் இருக்கேன். இதோ என் புள்ள கோட்டையா இருக்கானே, அவனாலதான் நான் நல்லா இருக்கேன். யாருமா இந்த பையன்? படகு இவன் பண்ணது தானா? இவன் எனக்கு கடவுள் கொடுத்த பையன். சரி சரி, வீணா எதுக்கு பேச்சு? காய்கறி யாருக்கு வேணுமோ எல்லாரும் வாங்கிக்கோங்க. எனக்கு வீட்டுல அரிசியும் இல்ல, பருப்பு கிடையாது, சீக்கிரம். ஜனங்க எல்லாரும் எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. லக்ஷ்மி கோட்டையா அவங்களுக்கு அதை வெயிட் போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பாட்டி அவங்க கிட்ட காசு வாங்கி இடுப்புல சுருகிக்கிட்டு இருந்தாங்க. பாட்டி, கத்திரிக்காய் நல்லா இருக்கு, இந்தா பணம். ஆமா பாட்டி, மறுபடியும் நீங்க எப்போ வருவீங்க? காலையிலேயே வந்துடுவோம்மா. காலையில இந்த பக்கம், சாயந்தர நேரம் சீதாபுரத்து பக்கம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, கொண்டு வரோம். ரொம்ப நல்லதுப்பா. இனி அவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு எனக்கு கீரை கொண்டு வாயேன். காய்கறி எல்லாம் வித்து தீந்துருச்சு. ஏன்பா பாத்தியா, காய்கறி எல்லாம் தீந்து போச்சு. என்கிட்ட இப்போ 100 ரூபாய் இருக்கு. பாட்டி, இன்னும் என்ன? வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கலாம் வா. 3 பேரும் மளிகை கடைக்கு போனாங்க. அப்ப லக்ஷ்மி, பாட்டி கொஞ்சம் உப்பு, காரம், எண்ணெய், அப்படியே அரிசி வேணும். வாங்கலாம் லக்ஷ்மி. அது மட்டும் இல்லாம உங்க 2 பேருக்கு புது துணி வாங்கணும். எனக்கு புடவை கிழிஞ்சு போயிருக்கு. 3 பேருக்கு போட்டுக்க நல்ல துணி இல்லல்ல. பரவாயில்ல பாட்டி, சாப்பாடு முக்கியம். ஆமாண்டா, சாப்பாடு முக்கியம்தான். அதுக்குன்னு நல்ல துணி போடக்கூடாதா என்ன? ஐயா, ஒரு மூட்டை அரிசி, பருப்பு, எண்ணெய், அப்படியே எங்க 3 பேருக்கு புது துணியும் கொடுங்க. அவங்க சந்தோஷமா தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு குடிசைக்கு போனாங்க. அன்னைக்கு குடிசையில பெரிய பண்டிகை மாதிரி தான் இருந்துச்சு. விளக்கு வெளிச்சத்துல சோறு வெந்துகிட்டு இருந்துச்சு. எண்ணெய் போட்டு தாளிச்ச குழம்பும் அந்த பக்கம் அடுப்புல கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. 3 பேரும் புது துணியை போட்டுக்கிட்டு சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பாடா, இப்படி சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிட்டா சுவைதான். உண்மைதான் லக்ஷ்மி. பாட்டி, நீங்க செஞ்ச எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப அருமையா இருக்கு. சாப்பிடுங்கப்பா, நல்லா சாப்பிடுங்க. இத்தனை நாளா நான் அனாதைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப தெரியுது, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குப்பா. ஆனா பாட்டி, எங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. கூலியும் அதிகம்தான். நாங்க நாளைக்கு போகணுமா இல்ல? பாட்டி சாப்பிடுறத நிப்பாட்டிட்டு ரொம்ப பயத்தோட, போக போறீங்களா? வந்த வேலை முடிஞ்சதுன்னு கிளம்புறீங்களா? என்ன மறுபடியும் அந்த இருட்டு அறையில தனியா விட்டுட்டு போக போறீங்களா? எங்களுக்கு போகணும்னு இல்ல பாட்டி. ஆனா இது உங்க வீடு. நாங்க யாரோ. யாரு சொன்னது நீங்க யாரோன்னு? இது வரைக்கும் எனக்குன்னு யாருமே இல்ல. நீங்க இருக்கீங்கன்னு நான் சந்தோஷமா இருக்கேன். ஒரு நிமிஷம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி பாட்டி எழுந்திருச்சு போய் பெட்டியில இருந்து சாவி கொத்து கொண்டு வந்து, இந்தா, இது இந்த வீட்டோட சாவி. இந்த வீடு, தோட்டம், இது எல்லாம் இனி உங்களுக்கு தான் சொந்தம். நான் இருக்கிற வரைக்கும் என்ன பாருங்க. நான் போயிட்டதுக்கு அப்புறம் நீங்களே இருந்துக்கோங்க. பாட்டி, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தாய் பாசம் போதும். உனக்கு பிள்ளைங்க இல்ல, எங்களுக்கு தாய் தகப்பன் இல்ல. நாங்க இங்க தான் பாட்டி இருப்போம். நாங்க எங்கேயும் போல. நீ இருக்கிற வரைக்கும் எங்க கூட சந்தோஷமா இருக்கலாம். ஆமா பாட்டி, நாங்க போறோம்னு சும்மா சொன்னோம். இனி நீ வீட்ல இருந்துகிட்டு சமைச்சு போடு. 2 பேரும் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா. இனி இந்த குடிசையில எப்பவுமே இருட்டு இருக்கவே கூடாது. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க உதவி செஞ்சுக்கும் போது ஒரு உறவு உண்டாகும். அந்த உறவு காலத்துக்கும் நிலைச்சிருக்கணும்னா அந்த உறவுல உண்மை, நேர்மை, அன்பு, பாசம் இருக்கணும். அது கோதாவரி ஆத்தங்கரையோரமா இருக்கிற சீதா நகரம் அப்படிங்கிற ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற மண்ணுல சத்து அதிகம். அங்க தென்னந்தோப்புகளும் அதிகம்தான். அந்த ஊர்ல சுப்பையா அப்படிங்கிற ஒரு சமையல்காரன் இருந்தான். சுப்பையோட கையில ஏதோ மந்திர சக்தி இருக்கு. அவன் கையால கஞ்சி காசுனால கூட அமிர்த மாதிரி தான் இருக்கும்னு ஊர்க்காரங்க பேசிப்பாங்க. ஆனா சுப்பையோட கையில ஒரு திறமை இருக்கிற மாதிரி கடவுள் அவனுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிற ஒரு குறையையும் கூட வச்சிருந்தாரு. சுப்பையா அடுப்பு கிட்ட வந்தா அவன் நலமகாராஜா தான். ஆனா அடுப்பு கிட்ட அவன் வர வைக்கிறதுக்கு போராடுன்னு போராட வேண்டியதா இருக்கும். அவனோட மனைவியான லக்ஷ்மி ரொம்ப சுறுசுறுப்பானவ, ரொம்ப தெளிவானவளும் கூட. புருஷனோட சோம்பேறித்தனத்தை சரி பண்றதுக்கு படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்தா. சுப்பையாவுக்கு சமையல் செய்யறதுல அந்த அளவுக்கு விருப்பம் இருக்கலாம். ஆனா
சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அவன் சாப்பிடுற சாப்பாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் அதிகமா சமைச்சிருக்கான். அதுதானே ஒழிய அது மூலமா அவன் சம்பாதிச்சது ரொம்ப கம்மி தான். அது மார்கழி மாசம் விடிய காலையில நேரம். லக்ஷ்மி அந்த குளிர்ல எழுந்திருச்சு வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா. சுப்பையா மட்டும் வீட்டுக்குள்ள போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். புருஷன் அப்படி தூங்குறத பார்த்து லக்ஷ்மி ரொம்ப வருத்தத்தோட, ஏங்க விடிஞ்சு 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, எழுந்துறீங்க, சந்தைக்கு போகணும், வீட்டுல அரிசி பருப்பு எதுவும் இல்ல. சுப்பையா போர்வையை கூட எடுக்காம உள்ள படுத்துக்கிட்டே, அட காலையிலேயே என்னடி உன் தொல்லை, இந்த குளிர்ல எழுந்து எங்க போறது, கொஞ்ச நேரம் படுக்கிறேன். லக்ஷ்மி கோவமா, கொஞ்ச நேரம் படுக்கிறீங்களா, அப்ப ராத்திரி முழுக்க படுக்கலையா? சந்தைக்கு போய் சமைக்க தேவையானது வாங்கிட்டு வந்தாதான் இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு, இல்லனா கஞ்சி தான் குடிக்கணும். சுப்பையா போர்வையை எடுத்துட்டு கஷ்டமா எழுந்திருச்சு உக்காந்தான். கஞ்சியா? சீச்சி, இந்த குளிருக்கு சுட சுட வடை சுட்டு அதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னியும் கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும். நீ என்னமோ கஞ்சி குடிக்க சொல்ற? லக்ஷ்மி கையில வச்சுக்கிட்டு இருந்த தொடப்பக்கட்டிய கீழே போட்டு, ஓஹோ உங்களுக்கு வடை வேணுமா? வடை வேணும்னா உளுந்து ஊற வச்சு அரைக்கணும், அதுக்கு முதல்ல உளுந்து வேணும், வடை சுட எண்ணெய் வேணும், அதுக்கு பணம் வேணும், பணம் வேணும்னா நீங்க சந்தைக்கு போகணும். சுப்பையா தலையை சுரிஞ்சுக்கிட்டே, அட மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நீ என் பொண்டாட்டி, என்ன சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது உன்னோட கடமை. நான் கேட்கறத நீ செஞ்சு கொடுக்கணும். நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லாதீங்க. உங்க சோம்பேறித்தனத்தினால வீட்டுல இருக்கிற பணம் எல்லாம் தீந்து போச்சு. பக்கத்து ஒரு ஜமீன்தார் வீட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருந்தா இந்நேரம் சமையல் செஞ்சு 4 காசாவது சம்பாதிச்சிருக்கலாம். என்னது ஜமீன்தார் வீட்டு கல்யாணமா? என் தகுதி என்ன, அவங்க தகுதி என்ன? என் சாப்பாட்டு சுவைக்கு கடவுள் கீழே இறங்கி வந்து சாப்பிடணும். இவங்க கொடுக்கற சில்லற காசுக்கு நான் கஷ்டப்பட்டு சமைக்கணுமா? லக்ஷ்மி ரொம்ப கோவமா, ஆமா ஆமா, உங்க தகுதி என்னங்கிறது எனக்கு தெரியாதா? இன்னைக்கு நம்ம 2 பேரும் பட்னியா தான் இருக்கணும். உங்களை மாதிரி சோம்பேறி கூட இருக்கிறத விட பிச்சை எடுத்தாவது போய் சாப்பிட்டுக்கலாம் போல அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி கோவமா உள்ள போயிட்டா. சுப்பையா மறுபடியும் தூங்கலான்னு போர்வை இழுத்து போத்திக்க போகும்போது ஊர் தலைவனார ரங்கையா ஊரு பெரிய மனுஷங்க 2 பேரும் கூட்டிக்கிட்டு அங்க வந்தாரு. சுப்பையா, சுப்பையா வீட்டில தான் இருக்கியா? சுப்பு பதட்டமா எழுந்திருச்சு உக்காந்து, பெரியய்யா வாங்க வாங்க உட்காருங்க. சுப்பு லக்ஷ்மியை கூப்பிட்டு, லக்ஷ்மி பெரியய்யா வந்திருக்காரு, பாய் கொண்டு வா. லக்ஷ்மி உடனே வந்து பாய் எடுத்து போட்டு, வாங்கய்யா உட்காருங்க. என்னடா சுப்பு, காலையிலேயே புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுறீங்க போலயே? சுப்பு சிரிச்சுக்கிட்டே, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா, சும்மா. லக்ஷ்மி அதை கேட்டு, சும்மாலாம் ஒன்றும் இல்லை பெரியய்யா, அவருடைய சோம்பேறித்தனத்தை பார்த்து நான் தான் திட்டிக்கிட்டு இருந்தேன். கையில சமையல் சரஸ்வதியே இருக்கா, ஆனா சோம்பேறித்தனத்தினால எல்லாத்தையுமே கெடுத்துக்கிறாரு. ரங்கையா சிரிச்சுக்கிட்டே, தெரியுமா தெரியும், உன் புருஷனோட சோம்பேறித்தனத்தை பத்தியும் தெரியும், அவனுக்குள்ள இருக்கிற திறமைய பத்தியும் தெரியும். அதான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கோம். சுப்பு ஆச்சரியமா, வேலையா? என்னங்க ஐயா? என் ஒரே பொண்ணு ரத்தனத்துக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு, அடுத்த வெள்ளிக்கிழமை கல்யாணம். லக்ஷ்மி சந்தோஷமா, அப்படியா? சந்தோஷம் பெரியய்யா. பத்திரிக்கை கொடுக்க வந்தீங்களா? பத்திரிக்கை கொடுக்க வரலடா, அந்த கல்யாணத்துல சாப்பாடு செய்யற வேலைய உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். அப்போ சுப்பையா கொஞ்சம் திமிரா, நானா? உங்க பொண்ணு கல்யாணத்துல நான் சமைக்கணுமா? ஆமா சுப்பு, சுத்தி இருக்கிற எல்லா ஊர்லயும் நீதானே திறமையான சமையல்காரன். என் பொண்ணு கல்யாணத்துக்கு வரவங்க அவங்க வாழ்க்கையிலேயே அது வரைக்கும் அப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டிருக்க கூடாது. அது உன்னால மட்டும்தான் முடியும். அது கேட்டு சுப்பு பொண்டாட்டிய பார்த்து, பாத்தியா லக்ஷ்மி, என்னோட மதிப்பு என்னன்னு பெரிய ஐயாவே என்னை தேடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி, பெரிய ஐயா நீங்க கேக்குறதால முடியாதுன்னு சொல்ல முடியல, ஆனா என்னடா, நான் சமைக்க பொருளுங்க வேணும், எனக்கு உதவி செய்ய ஆளுங்க வேணும், அதுக்கும் மேல முக்கியமா நான் சமையல் கரண்டிய பிடிக்கணும்னா எனக்கு கொஞ்சம் முன்பணமும் தேவைப்படும். லக்ஷ்மி புருஷனோட பேராசையை பார்த்து மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டே இருந்தா. அதுக்கு என்னடா, இந்தா அப்படின்னு 100 ரூபாயை கொடுத்து, இந்த பணத்தை முன்பணமா வச்சுக்கோ, அப்படியே சமைக்க தேவையான அரிசி எண்ணெய் எல்லாத்தையும் நான் வீட்டுக்கே கொடுத்து அனுப்புறேன், நீ வந்து சமைச்சு கொடு, அதுவே பெரிய வேலை தான். சுப்பு பணத்தை வாங்கி கண்ணுல ஒத்திக்கிட்டு, ஐயா என் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் காப்பாத்துவேன், நான் சமைக்கிறத சாப்பிட்டுட்டு சுப்பையா மாதிரி சமைக்க யாருமே இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சரிடா, அப்ப நாங்க கிளம்புறோம், வேலைய ஆரம்பிச்சிடு அப்படின்னு ரங்கையாவும் ஊர் மனுஷங்களும் போயிட்டாங்க. அப்ப சுப்பையா அந்த பணத்தை காட்டி,
பாத்தியா லக்ஷ்மி, பணம் எப்படி தேடிக்கிட்டு வருதுன்னு. இதைத்தான் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி கோவமா, இது அதிர்ஷ்டம்னு சொல்ல மாட்டாங்க, பொறுப்புன்னு சொல்லுவாங்க. போங்க, போய் பொறுப்பா காய்கறி வாங்கிட்டு வாங்க. ஏது, நான் காய்கறி வாங்கிட்டு வரணுமா? சமையல்காரன் போய் காய்கறி பேரம் பேசினா நல்லா இருக்குமா? அப்படின்னா இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? சுப்பு சிரிச்சுக்கிட்டே, என்ன பண்ண போறேனா, இந்த 100 200 ஆக்க போறேன், பாத்துக்கிட்டே இரு. லக்ஷ்மி பயந்து போய், வேணாங்க, கல்யாண வேலைக்காக கொடுத்த பணம், அதை வீணாக்காதீங்க. உனக்கு தெரியாது லக்ஷ்மி, சமைக்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும். நான் சாயந்தரம் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சுப்பையா பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியில போயிட்டான். லக்ஷ்மி தலையில கை வச்சு நின்னுக்கிட்டு இருந்தா. கடவுள் ஏன் இந்த சோம்பேறிக்கு என்ன கட்டி வச்சாரோ என்னவோ அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. 3 நாட்களும் முடிஞ்சு போச்சு. கல்யாணத்துக்கு மிச்சம் இருக்கிறது 4 நாள் தான். ஜமீன்தார் கொடுத்த அந்த பணத்தை செலவு பண்ணிட்டு ஊரெல்லாம் சும்மா சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருந்தான் சுப்பையா. அப்போ ஜமீன்தார் அனுப்பியிருந்த அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் அவன் வீட்டு திண்ணையில தான் இருந்துச்சு. ஆனா சுப்பு அதை தொட்டு கூட பார்க்கல. ரங்கையா வயல்ல இருந்து திரும்ப வரும்போது சுப்பு வீட்டு முன்னாடி நின்னு, என்ன சுப்பு, பொருள் எல்லாம் வெளியவே இருக்க, உள்ள வைக்கலையா? ஆமா, என்ன காய்கறி வேணும்னு லிஸ்ட் போட்டியா? அப்போ உள்ள படுத்துக்கிட்டு இருந்த சுப்பு எழுந்திருச்சு வந்து, எழுதிக்கிட்டு இருக்கேன் ஐயா, கொஞ்சம் இடுப்பு வலி, குளிர்ல எழுந்திருக்கவே முடியல. ரங்கையா சந்தேகமா, இடுப்பு வலியா இல்ல சோம்பேறித்தனமா? சுப்பு, இது என் பொண்ணு கல்யாண விஷயம். ஏதாவது தப்பு நடந்தா ஊர் எல்லை வரைக்கும் உன்னை ஆளு வச்சு அடிச்சு விரட்டுவேன். வேலைய சீக்கிரம் ஆரம்பி. அப்படி ரங்கையா கோவமா சொல்லிட்டு போயிட்டாரு. சுப்பையாவுக்கு பயமா இருந்தாலும் அவன் சோம்பேறித்தனம் அந்த பயத்தை ஜெயிச்சிடுச்சு. மறுபடியும் உள்ள போய் படுத்து தூங்குனான். லக்ஷ்மிக்கு என்ன பண்றதுனே புரியல. கல்யாணம் நின்னு போச்சுன்னா ஊர் தலைவர் அவங்கள அங்க வாழவே விட மாட்டாரு. அவ புருஷனை கொன்னு போட்டுருவாரு. உடனே லக்ஷ்மி ஒரு ஆளை அனுப்பி பக்கத்து ஊர்ல இருக்கிற அவளுடைய தம்பியான சீனுவை வர சொல்லி சொன்னான். அவளுடைய தம்பி சீனுவும் வந்தான். சீனு ரொம்பவும் சுறுசுறுப்பான பையன். ஐடியா எல்லாமே நல்லபடியா போடுவான். அக்கா, என்னாச்சு, வர சொன்னியா? மாமா நல்லா இருக்காரா? லக்ஷ்மி அழுதுகிட்டே, எங்கடா நல்லா இருக்காரு, அங்க பாரு இழுத்து போத்தி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு 3 நாள் தாண்டா இருக்கு. ஆனா இவரு எந்த வேலையும் ஆரம்பிக்கவும் இல்ல. ஊர் தலைவர் என்ன பண்ணுவாரோ என்னவோ. அதை கேட்டு சீனு கூட கவலைப்பட்டான். அக்கா, கவலைப்படாத, மாமா சோம்பேறிதான். ஆனா அந்த சோம்பேறித்தனத்தை விரட்டுறதுக்கு என்கிட்ட யோசனை இருக்கு. மாமாவுக்கு பேராசை அதிகம். அந்த பேராசைய வச்சே அவரை எழுப்புறான் பாரு. இப்ப என்னடா பண்றது? சீனு யோசிச்சு பார்த்துட்டு, நான் சொல்றதை செய்யன்னு சொன்னான். அதுக்கப்புறம் நேரா ரங்கையாவை போய் பார்த்து, வணக்கங்க ஐயா, நான் லக்ஷ்மியோட தம்பிங்க. ரங்கையா கொஞ்சம் கோவமா, ஓ நீயா? உன் மாமா பண்ற வேலைய பாத்தியா? எங்க வீட்டு கல்யாணத்தை நிறுத்திடுவான் போல. ஐயா, எங்க மாமா சோம்பேறிதான், ஆனா கெட்டவர் இல்ல. அவரை வேலை செய்ய வைக்க ஒரு நாடகம் ஆடணும். அதை நீங்க தான் செய்யணும். நாடகமா? ஆமாங்க ஐயா. இப்ப போய் நீங்க என் மாமா கிட்ட, சுப்பு, கல்யாண பொறுப்பை நீ எடுத்துக்காத, நான் வெளியூர்ல இருந்து உன்னை விட திறமையான சமையல்காரனை கூட்டிட்டு வந்திருக்கேன், அவன் பார்த்துப்பான்னு சொல்லுங்க. ரங்கையா ஆச்சரியமா, புது சமையல்காரனா இந்த நேரத்துல எப்படி கிடைப்பான்? சீனு சிரிச்சுக்கிட்டே, எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க ஐயா. அந்த புது சமையல்காரன் வேற யாரும் இல்ல, நான் தான். ரங்கையா ஆச்சரியமா, நீயா? ஆமா ஆமா, நானே புது சமையல்காரன் வேஷத்துல வரேன். ஆனா ஒரு கண்டிஷன், எனக்கு உதவியாளா இருக்க வேண்டியது அந்த சுப்பு மட்டும்தான். வேற யாருமே அங்க வரக்கூடாது. ரங்கையாவுக்கு விஷயம் புரிஞ்சுது. சரியா சொன்ன சீனு, உன் யோசனை நல்லா இருக்கு. சரி சரி, நீ சொன்ன மாதிரியே சுப்புவுக்கு பாடம் கத்து கொடுக்கலாம். ரங்கையா சுப்புவோட வீட்டுக்கு போனாரு. சுப்பு அப்பதான் எழுந்திருச்சு வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருந்தான். அப்ப ரங்கையா கம்பீரமா, சுப்பு, உனக்கு ஒரு நல்ல செய்தி. நீ என் பொண்ணு கல்யாணத்துக்கு சமைக்க வேண்டியதில்ல. சுப்பு ஆச்சரியமா உள்ளுக்குள்ள சந்தோஷமா, அப்படியா? எதுக்குங்க? உன்னோட சோம்பேறித்தனத்தை பத்தி எனக்கு தெரியுமே, அதான் பக்கத்தூர்ல இருந்து ஒரு பெரிய சமையல்காரரை இறக்கியிருக்கேன். இந்நேரம் அவரு வந்திருப்பாரு. அவரே சமையல் வேலை எல்லாம் பார்த்துப்பாரு. நீ முன்பணம் வாங்கியிருக்கல்ல, அவருக்கு உதவியாரு போதும். சுப்பு சந்தோஷமா, அதனால என்னங்க ஐயா, பெரிய சமையல்காரர்கிட்ட வேலை செஞ்சா சந்தோஷம்தான். அப்பாடா, தொல்லையே இல்ல. அந்த ஆளு சமைச்சா நான் உக்காந்து நல்லா சாப்பிடுவேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு மாட்டு வண்டி வந்து நின்னுச்சு. அதுல இருந்து தலப்பாகைய கட்டிக்கிட்டு பெரிய தாடி மீச, கழுத்துல நிறைய ருத்ராட்ச மாலை, இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு சமையல்காரன் வந்து இறங்குனான். அந்த புது சமையல்கார வேற யாரும் இல்ல, நம்ம சீனு தான். யாருப்பா அது? சுப்பையா என்கிட்ட சமையல் வேலை பார்க்க வரேன்னு சொன்னது? சுப்பு அமைதியா,
வணக்கங்க, நான் தான் சுப்பு. ஓஹோ, நீயா? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, சோம்பேறியா இருப்ப போலயே. நான் வேகமா சமையல் பண்ணுவேன், எனக்கு ஈடு கொடுத்து வேலை செய்யணும், சரியா? சுப்பு சிரிச்சுக்கிட்டே, சரிங்க ஐயா. சரி சரி, முதல்ல மளிகை சாமான அடுப்பு கிட்ட கொண்டு போய் வை, சீக்கிரம் வேலை ஆரம்பிப்போம். சுப்பு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு ஐயோ, இவன் ராட்சசனா இருப்பானோ? அப்படின்னு சொல்லி விருப்பம் எல்லாமே மூட்டை எல்லாத்தையும் சுமக்க ஆரம்பிச்சான். சமையல் வேலையும் ஆரம்பிச்சுது. வீரபத்ர மட்டும் அங்க இங்க ராஜாவா சுத்திக்கிட்டு இருந்தான். ஏ சுப்பு, வடைக்கு யாரு மாவு பிசைவாங்க? போ. ஐயா, ஆனா கொஞ்ச நேரம். சுப்பு இடுப்பு பிடிச்சுக்கிட்டு, என் வேலையில ஆனாவும் இல்ல அவனாவும் இல்ல. வேலையை ஒழுங்கா செய்யலனா ரங்கையா கிட்ட சொல்லி கொடுத்த பணத்தை திரும்ப கேட்பேன். சுப்பு பயந்து போய், ஐயோ வேணாங்க, இதோ பண்றேன். டேய் தம்பி, ரொம்ப அவரை கஷ்டப்படுத்தாதரா. அதுக்கு சீனு, அக்கா நீ சும்மா இரு, 2 நாள்ல மாமா சோம்பேறித்தனம் எல்லாத்தையும் விட்டுடுவாரு பாரு. அன்னைக்கு ராத்திரி சுப்புக்கு கால் கையெல்லாம் வலிக்கும் போது சீனு அவனை கொஞ்சம் தள்ளி கூட்டிக்கிட்டு போனான். அவன்கிட்ட ரகசியமா, சுப்பு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னங்க ஐயா? சீனு அங்க இங்கன்னு பார்த்து, எனக்கு இந்த சமையல் பண்றது கஷ்டம்தான், என் உண்மையான தொழில் இது இல்ல. வேற என்னங்க? சீனு ரொம்ப ரகசியமா, எனக்கு திருடுறது தான் கை வந்த கலை. அதுவும் சமையலுக்கு தேவையான பொருளை நல்லாவே திருடுவேன். திருடுவீங்களா? சீனு சிரிச்சுக்கிட்டே, பயப்படாத, அந்த ரங்கையா சமையலுக்கு 100 கிலோ நெய் கொடுத்துருக்காரு. நமக்கு சமையலுக்கு தேவை 50 கிலோ தான். பாக்கி இருக்கிறத என்ன பண்றது? சுப்பு ஆசையா, என்ன பண்ணணும்? நீ மட்டும் உதவி பண்ணா அந்த 50 கிலோ நெய், 2 மூட்டை பருப்பு, 1 மூட்டை வெல்லம், இது எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு போய் ஒளிச்சு வைக்கலாம். யாருக்கும் தெரியாது. சமையலுக்கு செலவாயிடுச்சுன்னு நினைப்பாங்க, அப்புறம் பிரிச்சு வித்துக்கலாம். சுப்புவோட சோம்பேறித்தனம் எல்லாமே பறந்து போச்சு. இலவசமா பருப்பு நெய் வெல்லம் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கறதுனால அவன் ரொம்ப உற்சாகமா மாறினான். அப்போ சுப்பு சந்தோஷமா, உண்மையாவா ஐயா? நீங்க திருடலாம் செய்வீங்களா? இது ஏன் கொலை தொழில். நீ எனக்கு நாளைக்கு நிறைய உதவி பண்ணணும். நிறைய சமையல் செய்யற மாதிரி என் கூட நடிக்கணும். சமையல் நல்லா பண்ணணும், அப்பதான் நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது. அது கேட்டு சுப்பு, அது என்ன பெரிய விஷயமாங்க ஐயா, நீங்க சொன்னதை செய்யறேன். அடுத்த நாள் கல்யாண நாள். வேலையும் ஆரம்பிச்சுது. சுப்பு விடிய காலையிலேயே எழுந்திருச்சு அடுப்பு பத்த வச்சு வேலைய ஆரம்பிச்சான். சுப்பு, 1000 வடைக்கு மாவு பிசைஞ்சு வச்சியா? வச்சிட்டங்க. அந்த காய்கறியை வெட்டிட்டியா? வெட்டிட்டங்க. சரி, பாயாசத்தை பார்த்து கலரு, அடி பிடிக்க கூடாது. சரிங்க ஐயா, பாத்துக்கிறேன். பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மி ரங்கையா 2 பேரும் அந்த காட்சியை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சுப்பு பேராசையால அவனுடைய சோம்பேறித்தனம் எல்லாத்தையுமே மறந்து போய் கஷ்டப்பட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். சீனு அடிக்கடி ஒரு நெய் டப்பாவையும் ஒரு பருப்பு முட்டையையும் காட்டி, இது நமக்கு சேர வேண்டியது, பத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதை கேட்டு சுப்பு இன்னும் உற்சாகமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அது சாப்பாடு நேரம். சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு. வந்தவங்க எல்லாருமே புது சமையல்காரனை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ரங்கையா, நம்ம வீட்டு கல்யாணம் நல்லபடியா நடக்க காரணம் சமையல் சக்கரவர்த்தியும் அவருடைய உதவியாளரும் தான். ஜனங்க கை தட்டினாங்க. அப்போ சுப்பு உள்ளுக்குள்ள இப்படி நினைச்சான், வேலைய நான் பார்த்தேன், புகழ் அவனுக்கா? அப்படின்னு நினைச்சாலும் ராத்திரிக்கு அவனுக்கு இலவசமா கிடைக்க போற பொருட்களை பத்தி யோசிச்சு ரொம்பவும் சந்தோஷத்துல இருந்தான். அன்னைக்கு ராத்திரி நேரம் சுப்பு வீரபத்ரனுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அப்ப வீரபத்ரன் அவனுடைய உண்மையான உருவத்துல அங்க வந்தான். மாமா. சுப்பு ஆச்சரியமா, டே சுப்பு, நீ என்னடா இங்க? அந்த சமையல்காரன் எங்க? அவனுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சீனு சிரிச்சுக்கிட்டே, மாமா, அந்த சமையல்காரன் வேற யாரும் இல்ல, அது நான் தான். சீனு தலப்பாகையையும் மீசையையும் எடுத்து நின்னான். அதை பார்த்து சுப்பு ஆச்சரியப்பட்டான். அப்போ லக்ஷ்மி ரங்கையா 2 பேரும் அங்க வந்தாங்க. ஏங்க, என் தம்பி போட்ட நாடகம் எப்படி இருந்துச்சு? சுப்புக்கு எல்லாமே புரிஞ்சுது. எது நாடகமா? அப்படின்னா அந்த நெய் பருப்பு? சீனு சிரிச்சுக்கிட்டே, அந்த நெய் பருப்பெல்லாம் இதுதான் மாமா. அவன் அங்க வச்சிருந்த பொருட்களை காட்டி, இது நீ திருடினது கிடையாது, கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கினது. ஆமா சுப்பு, உன்னை வேலை செய்ய வைக்கவும் உன் சோம்பேறித்தனத்தை போக்கவும் நாங்க நாடகம் ஆடணும். நீ பேராசையால வேலை நல்லா செஞ்ச, நல்லபடியா கல்யாணமும் நடந்து முடிஞ்சது. இந்தா, நான் பேசின பணத்தை விட உனக்கு கொஞ்சம் அதிகமாவே கொடுக்கறேன். சுப்பு அவமானத்துல தலை குனிஞ்சு நின்னு, ஐயா, சீனு, லக்ஷ்மி, என்னை மன்னிச்சிடுங்க. உண்மையிலேயே நான் பெரிய சோம்பேறி தான். எந்த வேலையும் செய்யாம இருக்கிறது தான் என்ன உங்க முன்னாடி ஒரு குற்றவாளியா நிறுத்தி இருக்கு. லக்ஷ்மி புருஷன் பக்கத்துல வந்து,
நீங்க தப்பு புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுவே போதும். நீங்க சோம்பேறி இல்லைங்க. உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி உங்களுக்கு தெரியல. ஆமா மாமா, நீ சமைச்சினா உன் சமையலுக்கு இந்த ஊரே அடிமையாயிடுமாமா. அன்னைக்கு சுப்பு அவனுடைய தப்ப தெரிஞ்சுக்கிட்டான். ஒரு நாள் சுப்பு பொண்டாட்டி கிட்ட, லக்ஷ்மி, இன்னைக்கு வடை செஞ்சு தரவா? லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே, உங்க விருப்பம். ஆனா இந்த தடவை முன்பணம் மட்டும் எனக்கு கொடுத்துடணும், சரியா? 2 பேரும் சந்தோஷமா சிரிச்சாங்க.